அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்ஃபினிட் ரீகாப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காக்சிரேனியா, டெயில்போனில் ஏற்படும் வலி. இது நம்முடைய முதுகுத்தண்டின் கீழே இருக்கும் சிறிய முக்கோண வடிவ எலும்பு காக்சிஸ். இது நாம் உட்காரும் போது எடை தாங்கக்கூடிய எலும்பு. இவற்றை சுற்றிலும் இருக்கும் தசைகள், பிணைப்புகள் எல்லாம் இதில் இணைந்திருக்கும். இந்த வலி சில நேரம் சின்ன சின்ன அசௌகரியம் மாதிரி இருக்கும். சில நேரம் குத்து வலி போல அதிகமாகவும் இருக்கும். உட்காரும் போது, எழும்பும் போது, சிலருக்கு மலச்சிக்கல் போகும்போதும் கூட வலி அதிகரிக்கலாம். இதற்கு காரணம் அந்த இடத்தில் உள்ள மூட்டுகள் அல்லது மென்மையான திசுக்கள் தேய்ந்து வீக்கமடைவது. காயத்தால் கீழே விழுந்தது, விளையாட்டு எலும்பு முறிவு அல்லது எலும்பிடர் ஏற்படலாம். காயம் இல்லாமல் அந்த எலும்பு அதிகமாக ஆடும் அல்லது அதிகமாக உறைந்து போகும் தன்மை உடையவர்களுக்கு இது ஏற்படலாம். சில நேரங்களில் காரணமே இல்லாமலும் கூட வலிகள் வரலாம். முக்கிய காரணங்கள்: விபத்து, விளையாட்டில் ஏற்படும் காயங்கள், கடினமான மேசை நாற்காலியில் நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது, பிரசவம், காக்சிஸ் அழுத்தம் காரணமாக டெயில்போனில் காயமடைவது, அதிக எடை, பெண்களுக்கு எலும்பு அமைப்பு வேறுபாடு காரணமாக அதிக ஆபத்து ஏற்படுகிறது. சிகிச்சை: டோனட் வடிவ குஷன் மெத்தை பயன்படுத்தி உட்காரும் போது அழுத்தத்தை குறைக்கலாம். குளிர் அல்லது சூடு கட்டு வைத்து வலி வீக்கத்தை குறைக்கலாம். மருத்துவர் பரிந்துரையுடன் வலி குறைக்கும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலியை அதிகரிக்கும் செயல்களை தவிர்க்க வேண்டும். வலி குறையாவிட்டால் கார்டிகோஸ்டெராய்டு ஊசிகள் போடலாம். நீண்ட காலமாக கடுமையான வலியில் உள்ளவர்களுக்கு காக்சிஸ் எலும்பை அகற்றும் அறுவை சிகிச்சை செய்வார்கள். இயன்முறை மருத்துவ மேலாண்மையில் பெல்விக் ஃப்ளோர் தசை வலுப்படுத்துதல் எக்ஸசைஸ்கள், கீகல் எக்ஸசைசஸ் என சொல்லப்படும் எக்ஸசைஸ் செய்வதன் மூலம் டெயில்போன் சுற்றியுள்ள தசைகளுக்கு நல்ல ஆதரவுகள் வரும். உட்புறம் வெளிப்புறம் மசாஜ், மேனுவல் தெரப்பி, மூட்டுகளை நிதானமாக நகர்த்துதல், இறுக்கமாக இருக்கும் லிவேட்டர் ஆனி அல்லது பைரிஃபார்மிஸ் தசைகளை தளர்த்துதல், வீக்கத்தை குறைக்க அல்ட்ராசவுண்ட் மற்றும் தசை இறுக்கத்தை குறைக்க எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக உட்காரும் பழக்கம்: உட்காரும் உடல்நிலையில் திருத்தம் செய்வதன் மூலமாக டெயில்போனில் அழுத்தத்தை குறைக்கலாம். இதுபோல மேலும் தகவலை தெரிந்து கொள்வதற்கு சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.